இங்கே ஒரு கிராமத்தில் பச்சை பசேல்னு வயல்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் வள்ளி என்று இரக்கமுள்ள குயவர் பெண் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவள் ஆற்றங்கரையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது வானவில்லின் அனைத்து நிறங்களும் இன்னும் இறகுகளை உடைய ஒரு ராட்சத மயில் அங்கே வந்தது. அந்த மயில் பிரம்மாண்டத்தை கண்டு கிராம மக்கள் பயந்து ஓடினர். ஆனால் வள்ளி பயப்படவில்லை. அவள் அன்புடன் அந்த மயிலுக்கு தாகம் தீர தண்ணீர் கொடுத்தார். மேலும் கையில் இருந்த கம்பு விதைகளை கொடுத்தாள். அந்த மயில் வள்ளியின் அன்பை ஏற்றுக்கொண்டு அன்றிலிருந்து அவளுடைய உற்ற தோழனாக மாறியது. வள்ளி அந்த மயிலுக்கு நீலன் என்று பெயரிட்டாள். நீலன் வள்ளியின் குயவர் வேலைகளில் உதவ ஆரம்பித்தது. அதன் பெரிய அழகான இறகுகளை பயன்படுத்தி சூடான பானைகளை நொடி பொழுதில் குளிர்வித்தது. அது மட்டுமின்றி நீலனின் முதுகில் ஏறி வண்ணமயமான பானைகளை சுமந்து கொண்டு வள்ளி சந்தைக்கு சென்றாள். பயணம் முழுவதும் வேடிக்கையாக இருந்தது. ஒரு நாள் நீலன் திடீரென சோகமாக தெரிந்தது. அதன் பிரகாசமான இறங்குகள் மங்க ஆரம்பித்தன. என்ன செய்வதென்று தெரியாமல் வள்ளி மிகவும் கவலையடைந்தாள். அவள் கண்ணீருடன் அந்த மயிலுக்கு ஆறுதல் தரும் விதமாக, வள்ளி, நீலனுக்கு இந்த கதை பார்க்கும் அனைவரும் நமக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்வார்கள், அதனால் நீ கவலைப்படாதே என்று வள்ளி நீலனுக்கு ஆறுதல் கூறினாள். அதனால் நீலன் மிகவும் மகிழ்ந்தது. அதன் பிறகு ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. நீலன் தன் தோகையில் இருந்து ஒரே ஒரு பளபளப்பான தங்க இறகை உதிர்த்தது. அந்த தங்க இறகு வள்ளியின் உலை மீது விழுந்தது. அன்று முதல் வள்ளி செய்யும் ஒவ்வொரு மண்பாண்டமும் வைரங்கள் போல மின்னியது. வள்ளியும் நீலனும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அந்த பனைகளை கொண்டு போய் சந்தையில் விற்று நிறைய பணம் சம்பாதித்து வள்ளி மிகப்பெரிய பணக்காரர் வரிசையில் சேர்ந்தாள். வள்ளியும் நீலனும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். நீலனின் உதவியால் செய்யப்பட்ட அந்த பாத்திரங்கள் உலகின் மிக அழகான கலைப்பொருட்களாக போற்றப்பட்டன. இந்த கதையை இன்னும் நீங்கள் விரிவாக பார்க்கணுன்னா இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், பார்த்துக்கங்க. இது மாதிரி மற்றும் ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.